இந்த பெட்ரோல் போடுற டேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா பெட்ரோல் விலை ரொம்ப குறையும்ல. குறையும் தான். நீ சொல்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஆல்ரெடியே வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா பேஸ் பிரைஸ் சொன்னா அதுல இருந்து ஒரு 40 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 70% டேக்ஸ் போடுறாங்க. இதுவே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5%, அதிகபட்சம் ஒரு 28%. இப்போ அந்த 60 ரூபா பேஸ் பிரைஸா வச்சுக்க 5% வரி போடுறாங்கன்னு வச்சுக்க. 5% போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 63 ரூபாய்க்கு வரும் லிட்டர். இதுவே அதிகபட்சம் 28% போட்டாலுமே 78 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி வந்து நிற்கும். அதான் 63 ரூபா இல்ல அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்குல்ல ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா. அப்புறம் என்ன கொண்டு வரலாம்ல. ஆனா கொண்டு வந்தாங்கன்னா இப்ப இருக்க வரி வருவாய் பாதிக்குமா? இந்த வருவாயை வச்சுதான் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சரி, நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கட்டுற டேக்ஸ் தானே கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி கொண்டு வருவாங்க? ஆமா, அப்படி வரி வருவாய் எவ்வளவுதான் வருது? அதை வச்சு என்னதான் டெவலப்மெண்ட் பண்றாங்க? வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி அதை வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஐசிஏஆரோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆயில் கம்பெனியோட லாபம்லாம் அதிகமாக இருக்குது. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15 ரூபா லாபம் கிடைக்குதான், 1 லிட்டர் டீசலுக்கு 12 ரூபா லாபம் கிடைக்குது. அப்படி இந்த ஆயில் கம்பெனி எல்லாமே 2023-24 மட்டும் 86,000 கோடி பக்கம் லாபம் ஈட்டியிருக்காங்களாம். அப்போ இந்த பெட்ரோல் விலை குறையணும் அப்படின்னா ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் போகிற வரியை குறைக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிற வரியை குறைக்கணும், இல்லை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும். இந்த மூணுமே நடந்த மாதிரி தான்.